So last class the relation வரைக்கும் derive பண்ணிருக்கோம்ல. So we'll continue with our topic. Okay, so yesterday we have discussed the first exam விட்டாங்களா பூபதி? No sir, no sir, இன்னும் விடலையா? no sir. ஓகே. எவ்வளவு சப்ஜெக்ட் முடிச்சிருக்கீங்க எல்லாம்? எவ்வளவு பெண்டிங் இருக்கு உங்களுக்குலாம்? அனிதா சாரோட ரெக்கார்டிங் மட்டும் பாக்கி இருக்கு. உங்களுக்கு சார் எவ்வளவு உங்களோடது ஆல்மோஸ்ட் ஓவர் தான் சார். சாரோடது ஓகே ஹைட்ராலிக்ஸ் இருக்கு, மேக்ஸ்ல இன்னும் 2-3 போர்ஷன் இருக்கு சார். ஓகே. வாட் அபௌட் யூ பூபதி? நீங்க எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? சாரோட ரெக்கார்டிங் பாக்கி இருக்கு. ஓகே. என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு? எஸ்ஓஎம் ஃபீல்டு இன்னும் முடிக்கலையா? இல்ல சார், மேக்ஸ் மட்டும் சார் போட்டுருக்கேன். மேக்ஸ் முடிச்சிட்டீங்க, மேக்ஸ் மட்டும் இருக்கா? மேக்ஸ் தான் சார் ஃபர்ஸ்ட். ஓகே. வாட் அபௌட் யூ பிரியதர்ஷினி? சார் எஸ்ஓஎம் போயிட்டு இருக்கு சார். மேக்ஸ் இன்னும் பார்க்கல. இது லைவ்லாம் ஓகே, ஓரளவுக்கு ஓகே சார். மேக்ஸ் ப்ளீஸ், இஃப் யூ ஆர் கான்சென்ட்ரேட்டிங் ஃபார் டிஆர்வி டெய்லி யூ ஷுட் டச் தட் ஏரியா. டெய்லி படிக்கணும் மேக்ஸ்லாம். ஓகே சார். சரியா? டிஆர்வி தான் கண்டிப்பா போகணும் அப்படின்னா கண்டிப்பா மேக்ஸ் படிக்கணும். சரியா? ப்ளீஸ் டோன்ட் லீவ் தட். ஃபைன் ரஜனியா. சி ஆஸ் ஐ செட் ஆல்ரெடி, ப்ளீஸ் அகைன், இப்போ நடத்துறது ஒரு விஷயம் கிடையாது. நடத்தின எல்லாத்தையும் நீங்க படிக்கணும். ஆக்சுவலி அவர் அவுட் ஆஃப் டைம். நீங்க எல்லாத்தையும் முடிச்சிருக்கணும். ஏன் முடிக்கலன்னு தெரியல. வை ஆர் கிவிங் ரீசன்? வை ஆர் நாட் கம்ப்ளீட்டட்? ஆக்சுவலி தட் இஸ் லேக். ப்ளீஸ் ட்ரை டு கம்ப்ளீட் அட்லீஸ்ட் பை திஸ் மந்த். இல்லை 10 days 15 daysக்குள்ள முடிச்சிருங்க இருக்கிறத. சரியா? இப்படி நீங்க அக்குமுலேட் பண்ணீங்கன்னா இந்த மாசம் வந்து ஜியோடெக் ஃபவுண்டேஷன் சேர்ந்துடும். புது டாபிக் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். எப்படி படிப்பீங்க? நான் சொல்றது புரியுதா? ஆர் கெட்டிங் மை லாஜிக்? அப்புறம் லேகிங்லேயே போயிட்டு இருக்கும். தட் வில் லேக் யுவர் என்டையர் ப்ராசஸ். ப்ளீஸ் டோன்ட் டூ தட். படிச்சு ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு. நிறைய தடவை ரிவிஷன் பண்ணும்ப்பா, அப்பதான்ப்பா கிளியர் பண்ண முடியும். ஃபுல் சிலபஸ் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 டைம் இல்லை. நீங்க எந்த அளவுக்கு ஃபுல்லா ரிவைஸ் பண்றீங்களோ அப்பதான் உங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் கிளியரிங் தி எக்ஸாம் சீக்கிரம் இருக்கும். அப்போ டெய்லி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தயவு செஞ்சு படிங்க. சரியா? 4 மணி நேரம் தான் நேற்று கிளாஸ் எடுத்தேன். நீங்க ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் வச்சுக்கோங்க. 4 hours கிளாஸ்னா ஒரு 4 hours நீங்க படிங்க. ஏன்னா ஃபுல் டைம் அதை தானே பண்றீங்க எல்லாம். ஃபுல் டைம் யூ ஆர் டூயிங் திஸ் ரைட்? ஆர் யூ டூயிங் எனி அதர் ஜாப்? நோ. பண்றீங்களா? ஜாப் பண்றீங்கன்னா சினாரியோ வேற. ஒரு நாளைக்கு 2 hours படிங்க. 2 to 3 hours கண்டிப்பா படிக்கணும். ஜாப் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் யூ ஷுட் ஸ்பெண்ட் 5 hours. ஓகே ஓகே யூ ஆர் டூயிங் ஜாப். எங்கெல்லாம் டைம் இருக்கோ அந்த டைம்ல படிங்க. சரியா? யாரு ஜாப் பண்றது, ஒர்க் பண்றது? ஹூ இஸ் தட்? வினோத் சார். வேர் யூ ஆர் ஒர்க்கிங்? Working as a guest lecturer in a government polytechnic, sir. Hello. Okay. That is not that much IT மாதிரி இருந்தீங்கன்னா தான் படிக்க சுத்தமா டைம் இருக்காது. கெஸ்ட் லெக்சர்ன்றப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க டீச்சிங்லாம் இந்த நோட்ஸ் எடுத்துட்டு போய் டீச் பண்ணுங்க. என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க? இப்போ தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு இருக்கேன் சார். தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம கிளாஸ் நோட்ஸ் அதே படிச்சுட்டு போங்க. புரியுதா? அப்போ ஒரு சப்ஜெக்ட் நீங்க படிச்ச மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் சொல்லி கொடுங்க. மற்ற டைம்ல அந்த ஃப்ரீ டைம்ல மற்ற சப்ஜெக்ட்ஸும் படிங்க. சரியா? ஓகே ஓகே சார். எங்க இருக்கீங்க கெஸ்ட் லெக்சரா? எந்த பாலிடெக்னிக் காலேஜ்? வேலூர் சார். தந்தை பெரியார் கவர்மெண்ட் காலேஜ். ஓகே ஃபைன், குட். ஓகே, டூ வெல். தட் இஸ் நாட் a big deal. ஸோ எவ்வளோ நேரம் ஒர்க் இருக்கும் உங்களுக்கு? 3 hours சார். Only 3 hours? Yes sir, 3 hours. In the remaining hours you are free, right? So please make use of it. Okay. Sure sir. Fine. அங்கேயே நீங்க போஸ்டிங் வாங்கலாம். படிச்சு கிளியர் பண்ணி you can get the permanent posting there. Okay. வினோத், ட்ரை ஃபார் தட். அங்கே வேகன்சி இருக்கா? சார் கேட்கல சார். வேகன்சி இருக்கான்னு கேட்டாங்க. இந்த டிஆர்பில வர டிஆர்பில இருக்கு சார். கண்டிப்பா இருக்கு சார். ஓகே. சார் எனக்கு மார்னிங் வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு சார். டிஆர்பி பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி இன் டர்ம்ஸ் பிரிலிம்ஸ் மெயின்ஸ் மாதிரி கொண்டு வரலாம் பிளான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார். இது எவ்வளவு வந்து ரியல்னு தெரியல, ஆனா இப்படி சொன்னாங்க சார். அப்படிலாம் பண்ண முடியாது. அவங்க என்ன வேணா பண்ணிட்டோம். நம்ம அட்லாஸ் படிக்கணும். இப்போ நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா நீங்க சால்வ் பண்ணிடுவீங்களா? 200 மார்க் ஒரு கொஸ்டின் பேப்பர் தரேன். Will you be ready in question to solve all the question? No, right? No sir. Yeah, you should be ready. அவன் எக்ஸாம் நடத்துறான், பேட்டர்ன் மாத்துறான், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவையான விஷயங்கள் எல்லா ஸ்கில்லும் நம்ம கிட்ட இருக்கணும். அது இப்போ ரெடியா இருக்கா? This is the question I post to every student. No, right? Yes sir. Yeah, Yes, please. sir.
ஸ்கில் யுவர் சரி. அவங்க எப்போ எக்ஸாம் வச்சாலும் நீங்க கிளியர் பண்ற மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்தீங்கன்னா அவங்க என்ன டிஆர்பி மட்டும்தான் லைஃப் இல்லை, நிறைய எக்ஸாம் இருக்கு. யூ கேன் கிளியர் எனிதிங். ஓகே ஓகே ஃபைன், சார். கேன் ஸ்டார்ட் அவர் எக்ஸாம் ப்ளீஸ். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, ப்ளீஸ் ரிவைஸ் எவ்ரிதிங். இந்த பிப்ரவரிக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிருங்க. ஓகேவா? பிரியதர்ஷினி and Anita and especially Bhupati, you are attending class for a long time. Yes, sir. Especially you three, you should complete everything within the span of February. ஓகே சார். ஓகே சார். Others you plan accordingly. நீங்க ஜாயின் பண்ண டைம்க்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. சரியா? சரி, இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது குயிக்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்க்க போறோம். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல எல்லாத்தையும் டெரைவ் பண்ணிட்டேன் கரெக்டா? எல்லா ரிலேஷனும் ஆல்மோஸ்ட். Yes, sir. ஸோ இப்போ சாண்ட் பாயிலிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சாண்ட் பாயிலிங் இது ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன், பட் இதை ப்ராப்பரா படிக்கலாம். சாண்ட் பாயிலிங் ஆர் quick condition or quicksand. Quick condition or quicksand. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைட்ராலிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது வந்து சாண்ட் கிடையாது. குவிக் சாண்ட்ன்றது ஒரு டைப் ஆஃப் சாண்ட் கிடையாது. இது எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து கொகஷன்லெஸ் சாயில்ல மட்டும் தான் பாசிபிள். அப்கோர்ஸ் only in cohesionless soil. சரியா? ஸோ அது எங்க நடக்காதுன்னு பாத்தீங்கன்னா கிளேல வந்து நடக்காது. சரியா? ஏன்னா கிளேல ஏன் நடக்காதுன்னு ரீசன் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிளே வாட் இஸ் த ரீசன்? கிளேல ஏன் நடக்காதுன்னு ரீசன் சொன்னேன். வாட் இஸ் த ரீசன்? என்னம்மா? Void ratio கம்மி. No. Tau is equal to C plus sigma tan phi. ஆமா. ஸோ இது ஜீரோ ஆனாலும் இந்த கொகஷன் வந்து ஷியர் ஸ்ட்ரென்த் கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ அப்போ ஆப்வியஸா கிளே சாயில்ல இது பாசிபிள் கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்து இது எந்த கேஸ்ல பாசிபிள்னா, திஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் அப்வர்ட் சீப்பேஜ் ஃப்ளோ. கரெக்டா? அப்வர்ட் சீப்பேஜ் ஃப்ளோ, அந்த இடத்துல வந்து ஒரு தண்ணி வந்து அப்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆனால் மட்டும்தான் குயிக் சாண்ட் வந்து பாசிபிள். அடுத்து குயிக் சாண்ட் வேற எந்த சாண்ட்ல நடக்கும்னா ஃபைன் சாண்ட்ல நடக்கும். இன் கேஸ் ஆஃப் ஃபைன் சாண்ட். ஓகே, ஸோ எங்கெல்லாம் நடக்காதுன்னா ஜென்ரலா கிரேவல், இந்த கோஸ்ட் சாண்ட்லாம் நடக்காது. ஏன்னா ஹை பெர்மியபிலிட்டினால. சரியா? இருந்தாலும் சான்சஸ் இருக்கு. கிரேவல் கோர் சாண்ட்ல இட் வில் டேக் பிளேஸ். எப்போ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீபேஜ் ப்ரெஷர், அப்வர்ட் சீபேஜ் ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த கேஸ்ல மட்டும் கிரேவல்லையும் கோர் சாண்ட்லையும் சாண்ட் பைலிங் நடக்கும். ஆனா நார்மலா சீபேஜ் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா என்ன ஆகாது, சாண்ட் பாயிலிங் வந்து நடக்காது. சரியா? ஸோ திஸ் இஸ் தி கான்செப்ட். ஓகே, இப்போ சாண்ட் பாயிலிங் பத்தி பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஸோ தீஸ் ஆல் அபவுட் தி பாயிண்ட்ஸ். லெட் அஸ் மூவ் டு தி கான்செப்ட். ஸோ இப்போ இந்த மாதிரி தண்ணி இருக்கு, வாட்டர் இருக்கு. சரியா? ஒரு வியர் அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்டர் பாடி. This is a weir structure. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு சர்டைன் ஹைட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வாட்டரை ஸ்டோர் பண்ணுறீங்க. சரியா? ஸோ இஃப் யூ ஸ்டோர் த வாட்டர் ஃபார் தி சர்டைன் ஹைட், இங்கே வந்து என்ன எனர்ஜி ஸ்டோர் ஆகும்? Potential energy. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். சரியா? அந்த தண்ணிக்கு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். அப்போ இந்த தண்ணி என்ன பண்ணும்? அது எனர்ஜி இருக்கிறதுனால அது ஸ்டேபிளாக இருக்குது. என்ன பண்ணும்? அந்த எனர்ஜியை எங்கேயா யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறதுக்காக வாட் வில் ஹேப்பன்? இங்கே இருக்க சாண்ட் வழியா எஸ்கேப் ஆகுமா? It will start escaping like this. Okay, escape ஆகி இப்படி சீப் ஆகும். ஓகே, ஆப்வியஸா இங்க வெளியில வரப்ப இந்த சீப்பேஜ் எந்த டைரக்ஷன்ல போகும்? அப்வர்ட் சீப்பேஜ். கரெக்டா? இது அப்ஸ்ட்ரீம்
இது டவுன் ஸ்ட்ரீம். அப்ப இந்த இடத்துல என்ன சீபேஜ் நடக்குதுங்க? upward seepage. Condition. ஸோ அப்போ ஃபைன் இல்லையா? ஸோ அப்போ அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு சாயில் லேமினா இருக்கு, சரியா? ஸோ இப்போ இங்கே வாட்டர் டேபிள் இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல என்னென்ன ஆக்ட் ஆகும்? சாயிலோட செல்ஃபைட் வந்து கீழே ஆக்ட் ஆகுமா? சொல்லுங்கப்பா. டவுன்வர்ட் சாயில் ப்ரெஷர் will act in downward direction. ஸோ அதே மாதிரி வாட்டர் ப்ரெஷர், சீபேஜ் ப்ரெஷர் வந்து will act in which direction? will act in upward direction. ஸோ upward water pressure. ஸோ இதுதான் வந்து இந்த சாயில் லேமினால ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். அப்போ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்றது என்ன? தட் இஸ் டவுன்வர்ட் சாயில் ப்ரெஷர். இது வந்து பாசிட்டிவ் எடுத்துக்கணும். ப்ளஸ் டவுன்வர்ட் சாயில் ப்ரெஷர் மைனஸ் upward seepage pressure. Correct? Downward soil pressure minus upward seepage pressure. So downward soil pressure எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா given by so இப்போ இங்கே வாட்டர் டேபிள் இருக்கு. கரெக்டா? ஸோ வாட் இஸ் த வேல்யூ? ஸோ திஸ் இஸ் ஸோ இப்போ கிரவுண்ட் வாட்டர் டேபிள்குள்ளே இருக்கு அப்படின்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது? எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இதை வந்து ஃபுல்லாக சாப்டரில் படிக்கலாம். ஸோ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்றது என்ன அப்படின்னா இட் இஸ் டோட்டல் ஸ்ட்ரெஸ் மைனஸ் போர் வாட்டர் ப்ரெஷர். சரியா? ஸோ இப்போ டோட்டல் ஸ்ட்ரெஸ் என்ன? இப்போ இது சாயில் என்ன கண்டிஷனில் இருக்கு? என்ன கண்டிஷனில் இருக்கு இந்த சாயில்? மேலே வாட்டர் டேபிள் இருந்துச்சுன்னா சேச்சுரேட்டட். சேச்சுரேட்டட் கண்டிஷன் இருக்கு. அப்போ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ், டோட்டல் ஸ்ட்ரெஸ் என்ன? காமா சாட் இன்டூ ஹைட் ஆஃப் சாயில். கரெக்டா? ஸோ இவ்வளோ தூரத்துக்கு சாயில் இருக்கு, சேச்சுரேட்டட் கண்டிஷன்ல இருக்கு. அப்போ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ், டோட்டல் ஸ்ட்ரெஸ் என்ன? காமா சாட் இன்டூ ஹைட் ஆஃப் சாயில் மைனஸ் போர் வாட்டர் ப்ரெஷர் என்ன? காமா டபிள்யூ இன்டூ ஹைட். கரெக்டா? சொல்லுங்கப்பா. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? காமா சாட் மைனஸ் காமா டபிள்யூ இன்டூ ஹெச் அப்படின்னு எழுதலாமா? Yes, sir. What is gamma sat minus gamma W? Gamma sub, sir. So that is submerged unit weight into height of the soil. Upper downward soil pressure is nothing but the effective stress. எவ்வளோ அது? Gamma sub into height of soil sample minus what is upward seepage pressure? Gamma W into இது வந்து seepage head. Be careful. Seepage head சார் அப்படின்னா என்ன சார்? ஃப்ளூயிட்ல பொட்டன்ஷியல் ஹெட்டு, வெலாசிட்டி ஹெட்டு அப்படின்னு படிச்சுப்பீங்க. இருக்கா? பொட்டன்ஷியல் ஹெட், வெலாசிட்டி ஹெட். ஆமாம், பொட்டன்ஷியல் ஹெட்னா எந்த அளவுக்கு இந்த, அதாவது ஹெட் ஆஃப் வாட்டர், சரியா? எந்த அளவுக்கு ஹெட் ஆஃப் வாட்டர் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியை காஸ் பண்ணுது. இங்கே அப்வர்ட் சீப்பேஜ் எதனால நடக்குது? பிகாஸ் ஆஃப் தி பொட்டன்ஷியல் எனர்ஜி. கரெக்டா? ஸோ அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ வாட்டர் வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? ஸோ அப்போ அதில் ஹெச்ன்றது ஹெட் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் வாட்? பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ அப்போ this is what? Seepage head. Okay, is it clear? So this is the equation.
Any doubt in this? A doubt இருக்கா? No, sir. No, sir. Now, what is the equation? Gamma sub into H minus gamma W into page pressure. இது என்ன ஆகும்னு சொன்ன ஒரு சர்டைன் டைமுக்கு மேல இதுவும் இது ஈக்குவல் ஆயிடும் சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 100 வருதுன்னா இது 100 ஆயிடுச்சுன்னா இது என்ன ஆயிடும்? What will happen? It will become what? 0, right? 0. அப்ப effective stress வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னா tau is equal to C plus sigma dash tan phi. The effective stress 0, cohesionless soil தானா C cohesion 0. அப்ப shear strength ஓட shear strength என்ன ஆயிடும்? அதுவும் 0. 0 ஆயிடுச்சுன்னா it will start behaving like a liquid. Riya, that is a concept. புரியுதா? ஸோ அப்போ இது என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். ஓகே, we know that hydraulic gradient அப்படின்னா என்னன்னா, ஹைட்ராலிக் கிரேடியன்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ தண்ணி இங்கிருந்து இந்த இடத்துக்கு வர வர பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கம்மியாகுமா இல்ல எனர்ஜி அதிகமாகுமா? கம்மியாகும் சார். கம்மியாகும். ஆப்வியஸா கம்மியாகும். கரெக்டா? That is the logic. ஏன்னா அது இந்த சாயில் அதானயா. ஸோ அப்ப இங்க தண்ணி வந்து என்ன ஆகுது? சாயில் வழியா பாஸ் ஆகுது. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி பாஸ் ஆகுறப்ப எனர்ஜி என்ன ஆகும்? எனர்ஜி வந்து கம்மியாகும். கரெக்டா? சொல்லுங்கப்பா. Yes, sir. ஸோ அப்ப இங்க என்ன ஆகுது? ஹெட் இஸ் லாஸ்ட் with respect to distance. கரெக்டா? ஸோ டிராவல் ஆக ஹெட் வந்து லாஸ் ஆகிட்டே இருக்கு. அப்ப இங்க இந்த இடத்துல ஃபுல் ஹெட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் டிராவல் ஆக லாஸ்ட் ஹெட் என்ன ஆகும்? ஹெட் வந்து இது மாதிரி குறையும். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல ஃபுல் ஹெட் இருக்கு. ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ் இசட். ஸோ அப்போ தண்ணி டிராவல் ஆக ஹெட் என்ன ஆகும்? ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. கரெக்டா? அஸ்வ புரியுதாப்பா? எஸ் சார். இங்க வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும்பா. இந்த இடத்துல என்ன ஆகும்? குறையுமா? இந்த இடத்துல என்ன ஆகும்? குறையுமா? ஸோ அது மாதிரி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ ஹைட்ராலிக் கிரேடியன்ட்ன்றது என்ன? நத்திங் பட் பொட்டன்ஷியல் ஹெட் டிவைடட் பை லென்த் ஆஃப் சீப்பேஜ். கரெக்டா? H by Z. ஸோ அப்ப இந்த இடத்துல லென்த் ஆஃப் சீப்பேஜ் என்ன? தட் இஸ் நத்திங் பட் தி ஹைட் ஆஃப் சாயில் சாம்பிள். கரெக்டா? நம்ம இந்த லேமினா மட்டும் தான் இப்போ கன்சிடர் பண்றோம் ஐடியல் கேஸுக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல லென்த் ஆஃப் சீப்பேஜ் என்ன? லென்த் ஆஃப் சீப்பேஜ் இஸ் நத்திங் பட் எவ்வளவு தூரத்துக்கு சீப்பா இருக்குன்னு அசியூம் பண்றோம்? ஒன்லி ஃபார் ஹைட் ஆஃப் தி சாயில் சாம்பிள். கரெக்டா? ஸோ அப்போ we know that hydraulic gradient is equal to I is equal to hydraulic gradient I is equal to head by length of seepage. நல்லா புரிஞ்சுக்கணும், மீனிங் புரிஞ்சு படிக்கணும். சும்மா ஹெச்ன்னு படிக்க கூடாது, தப்பு பண்ணுவீங்க. ஹெட்ன்றது என்ன? பொட்டன்ஷியல் ஹெட். சரியா? ஹெட் இஸ் வாட்? பொட்டன்ஷியல் ஹெட். அதுதான் அது. Give me point. Yes, sir. So head is equal to hydraulic gradient I into length of seepage. இப்போ hydraulic gradient I into length of seepage இந்த கேஸ்க்கு என்ன சொன்னா? That is nothing but the height of the soil lamina. கரெக்டா? ஸோ height of the soil lamina அப்படின்னா into H. ஸோ பாருங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன வரும்? ஸோ அப்போ காமா சப் இன்டூ H மைனஸ் காமா W இன்டூ, ஸோ அதுக்கு பதிலாக ஹெட்டுக்கு பதிலாக என்ன வரும்? ஹைட்ராலிக் கிரேடியன்ட் இன்டூ ஹைட் ஆஃப் சாயில் சாம்பிள். கரெக்டா? சொல்லுங்கப்பா, புரியுதா? equal to 0 for which condition? Quicksand
quicksand கண்டிஷன். ஸோ அப்போ gamma sub into h is equal to gamma w into I into h. ஸோ அப்போ இந்த h கேன்சல் பண்ணுறேன்னா ஐன்றது என்ன? gamma sub by gamma w. gamma w. ஸோ gamma சப்புக்கு ஏற்கனவே எக்ஸ்பிரஷன் டெரைவ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த டெரிவேஷன் சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. வாட் இஸ் வேல்யூ ஆஃப் டெரிவேஷன்? நீங்களே சொல்லுங்க. வாட் இஸ் வேல்யூ G minus 1 by 1 plus C into gamma. g minus 1 by 1 plus c into gamma w. ஏற்கனவே ஒரு gamma w இருக்காங்க. Yes sir. அப்போ ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா Cancel ஆயிடும். that is given by what is the value? இது வந்து G minus critical 1 by 1 hydraulic plus. gradient. ஏன் கிரிட்டிக்கல்? ஏன்னா அந்த ஹைட்ராலிக் கிரேடியன்ட்ல எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் என்ன ஆயிடுது? என்ன ஆயிடுது? எஃபெக்டிவ் Zero ஸ்ட்ரெஸ். ஆயிடுது. Zero ஆயிடுது சார். So at this hydraulic gradient, effective stress becomes zero. Hence it is known as என்ன gradient இது? critical hydraulic Gradient. it is known as critical hydraulic gradient. அப்ப என்ன வரும்? ஸோ g மைனஸ் இந்த ஃபார்ம் மட்டும் படிச்சிருப்பீங்க டைரக்டா, ஞாபகம் இருக்கா? Yes sir. G minus 1 by 1 plus C. Is it clear? So this is the what? Critical hydraulic gradient. That doubt irukala? Any doubt on this? No No sir. sir. Fine. Next போலாமா? போலாம் சார். இல்ல இந்த ரஃப் ஃபிகர் காப்பி பண்ணிக்கிறீங்களா? இதெல்லாம் பாயிண்ட்ஸ்ல இருக்காது. போட்டுக்கிறோம் சார். காப்பி பண்ணிக்கிறீங்களா? Yes sir. இந்த பாயிண்ட்ஸ்லாம் வேண்டாம். சாண்ட் பைண்டிங் கொடுத்து டைரக்டா அந்த ஃபிகர் மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. Have you copied? Sir. சார் Okay, okay. சொல்லுங்க. சார் இதுல ஷீட் ஃபைல் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்களா சார்? ஷீட் ஃபைல் வந்து அது வந்து இந்த குயிக் சன்ல தடுக்கிறதுக்காக ஷீட் ஃபைல் கொடுப்போம். அந்த அந்த அது ஷீட் ஃபைல் வந்து பார்த்த டிவியேட் ப்ரிவென்டிவ் மெஷர்ல வரும். அது சொல்லி தரேன். ஓகே சார். ஓகே. சரி. Finish sir. Bhupati, have you completed? Complete sir. Everyone completed? Next போலாமா? Next slide அப்பா. எஸ் சார். Yes, sir. Finish sir. 1 minute sir. 1 minute. Complete sir. சார் இதுல ஹெச் அண்ட் ஹெச்எஸ் இருக்குல்ல சார்? ஹெச் வந்து பொட்டன்ஷியல், ஹெச்எஸ் தானே சார் பொட்டன்ஷியல் ஹெட். அப்ப ஹெச் என்ன சார் வரும்? ஹெச் வந்து ஓவரால் டெப்த் சார். ஹெச்எஸ் இஸ் பொட்டன்ஷியல் ஹெட். ஏன்னா இது வந்து சீபேஜ் பிரஷர். ஓகேவா? இது வந்து பொட்டன்ஷியல் ஹெட். ஹைட்ராலிக் கிரேடியன்ட் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் ஹெட் பை லென்த் ஆஃப் சீபேஜ். கரெக்டா? ஓகே சார். அப்ப காமா பொட்டன்ஷியல் ஹெட் இஸ் ஈக்குவல் டு ஹைட்ராலிக் கிரேடியன்ட் இன்டு லென்த் ஆஃப் சீபேஜ். கரெக்டா? இப்ப இதுல லென்த் ஆஃப் சீபேஜ்ன்றது நம்ம இந்த சாயில் லேமினா மட்டும் தான் கன்சிடர் பண்றோம் ஐடியல் கண்டிஷனுக்கு. அப்ப தண்ணி இங்க இருந்து இவ்வளவு தூரத்து வரைக்கும் தான் சீப் ஆகி போயிருக்கு அப்படின்னு அசியூம் பண்றோம். அப்ப லென்த் என்ன? இட்ஸ் நதிங் பட் தி ஹைட் ஆஃப் தி சாம்பிள். புரியுதா? ஓகே ஓகே. சோ அப்ப அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல I into H ன்னு சப்ஸ்டிட் பண்ணுவேன். புரியுதா? ஓகே ஓகே சார். சார் இப்போ இந்த at this hydraulic gradient effective stress becomes 0 ன்னு போட்டுருக்கீங்களா சார்? ஆமா ஆமா, இது ஜீரோ கண்டிஷனுக்கு தானே இது ஹைட்ராலிக் கிரேடியன்ட். அப்ப ஜீரோ கண்டிஷன் ஹைட்ராலிக் கிரேடியன்ட்னால இது கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்றேன். புரியுதா?
ஓகே ஓகே சார். இப்ப இந்த ஈக்குவேஷன்ல என்ன ஜீரோ, எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் ஜீரோ தானே, அதுதானே எஸ் சார். ஈக்குவேஷன். அப்படிதானே சார். அதை டிரைவ் பண்றேன். அப்ப எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் ஜீரோ ஆகுது அப்படின்றப்ப நம்ம கிடைக்கிற ஓகே சார். ஹைட்ராலிக் கிரேடியன்ட் வந்து கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட்டா இருக்கும் அப்படின்னு. புரியுதா? ஓகே சார். ஓகே சார். யா. இந்த ஸ்லைட் காப்பி பண்ணிட்டீங்களா எல்லாம்? No, sir. 1 minute, sir. ம். இந்த ஸ்லைடு Panic, sir. பூபதி முடிச்சிட்டீங்களா? Panic, அது sir. Panic, sir. இது காப்பி பண்ணுங்க. Yes, sir. Copied, sir. Copied, sir. சரி இருங்க, இது காப்பி பண்ணிட்டீங்களாப்பா? ஹவ் யூ காப்பிட் திஸ்? Yes, sir. ஓகே. ஸோ இப்போ ஆப்வியஸாக இப்போ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் ஜீரோ ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆயிடும்? டவுஸ் வாட் இஸ் த ஈக்குவேஷன்? Tau is equal to T plus sigma dash tan phi. Sigma dash 0 ஆயிடுச்சு, Cu 0னா shear strength என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். சரியா? liquefaction ஒரு கண்டிஷன் இருக்கு. சரியா? அதுலயும் என்னதான், that is similar to quicksand. எப்படி? ஏன்னா இங்கே என்ன ஆயிடும்? effective stress will become what? Effective stress will become, சொல்லுங்க, ஜீரோ. ஆனா அது ரீசன் வந்து வேற. அது என்னன்றத நான் அப்புறம் சொல்லித்தரேன், இப்ப தேவையில்ல, வேற சாப்டர்ல வரும். சரியா? ஆனா ரெண்டுமே வந்து ரிசல்ட் சேம். எண்ட் ரிசல்ட் என்ன? ரெண்டுத்துலயும் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து ஜீரோ ஆயிடும். ஆனா ரீசன் வேற. இங்க என்ன ரீசன்? quicksand கண்டிஷனுக்கு என்ன ரீசன் பா? சொல்லுங்க. சொல்லி கொடுத்தா என்னம்மா? கொகசிவா. என்ன நடக்குது இந்த இடத்துல? அப்போர்ட் சீப்பேஜ் கண்டிஷன். ஆமா. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அது வேற ரீசன், டியூ டு டைனமிக் ப்ரெஷர். அது அப்புறம் சொல்லி தரேன். சரியா? நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அப்புறம் ஜென்ரலா கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் வந்து குயிக்சாண்ட் கண்டிஷனுக்கு 1 அப்படின்னு எடுத்துப்போம். ஓகேவா? 1 எடுத்துப்போம். ஸோ அப்போ வாய்ட் ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.6ல இருந்து 0.7. சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா சாண்ட் பாயிலிங் நடக்கிறப்ப இருக்கிற வேல்யூஸ். சாண்ட் பாயிலிங் நடக்குது சாயில் அப்படின்னா ஐசி எவ்வளோ இருக்கும்? சொல்லுங்க. 1. இ வந்து 0.6 to 0.7. ஸோ இப்போ சாண்ட் பாயிலிங் நடக்கணும் அப்படின்னா ஐ மஸ்ட் பி கிரேட்டர் than or equal to ஐசி. இல்லை, ஐன்றது என்ன? ஆக்சுவல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் ஹெட் பை லென்த் ஆஃப் சீப்பேஜ். ஐசின்றது என்ன? G - 1 by 1 plus. ஸோ அப்போ டெல்டா H by LC must be greater than or equal to G - 1 by 1 plus E. ஸோ இந்த கண்டிஷனுக்கு தான் என்ன நடக்கும்? குயிக்சாண்ட் கண்டிஷன் will happen. புரியுதா? அந்த ஹைட்ராலிக் கிரேடியன்ட் வந்து கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்டோட கிரேட்டர் than or equal to இருக்கணும். சரியா? ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? From this what you can conclude. What happened? எல்லாமே ஒண்ணுதான். எல்லாம் ஒண்ணுதான். ஸோ அப்போ ஐ மஸ்ட் பி கிரேட்டர் than or equal to ஐசி. அப்ப இதை நம்ம தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்றது? ஐ இஸ் ஈக்குவல் டு ஐசி பை, அப்ப ஐசியை குறைக்கணுமா? ஐசி வந்து ஐசி ரெடியூஸ், ரைட்? ஸோ இப்போ ஐ அதிகமா இருந்து ஐசி கம்மியா இருந்ததானே சேஃப். சொல்லுங்க. அப்ப என்ன பண்ணலாம்? டிவைட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. சரியா? ஸோ இப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு ஐசி பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. புரியுதா? ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இன்க்ரீஸ் ஆக குயிக்சாண்ட் கண்டிஷன் நடக்காது. இது கிளியர்? may go up to 5. Fine. ஸோ இப்போ ஆக்சுவல் எப்படி சார் இதை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க கேட்டீங்க. இப்போ எப்படி இதை தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வியர். அப்படியா? ஸோ இதான் இங்கே வாட்டர் இருக்கு. ஸோ ஆப்வியஸாக இந்த இடத்துல இப்படி ஸ்லீப் ஆகி போகுது. இப்போ இங்கே ஷீட் ஃபைல் கொடுத்தீங்கன்னா லென்த் ஆஃப் சீப்பேஜ் வந்து என்ன அதிகமாகுமா? சொல்லுங்கப்பா. லென்த் ஆஃப் சீப்பேஜ் அதிகமாச்சு அப்படின்னா அந்த ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லென்த் ஆஃப் சீப்பேஜ் அதிகமாச்சுன்னா ஹைட்ராலிக் கிரேடியன்ட் வந்து கம்மியாகுமா? ஹைட்ராலிக் கிரேடியன்ட் கம்மியாச்சுன்னா அந்த சீப்பேஜ் ப்ரெஷரும் கம்மியாகுமா?
ஆமா எஸ் சார். சார். எஸ் சார். சிபிஎஸ் ப்ரெஷர் கம்மியாச்சுன்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து 0 ஆகாதா? ஆமா ஆமா சார். சார். சம் வேல்யூ கிடைக்கும். ரெண்டுமே ஈக்குவல் ஆகாது. அதாவது காமா சப் இன்டு ஹெச்சும் லெஸ் சிபிஎஸ் தென் ப்ரெஷரும் கிரிட்டிக்கல் ஈக்குவல் ஹைட்ராலிக் ஆகாது. பீரியட். ஆமா. ஆமா ஸோ சார். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு கீழே ஷீட் பைல் கொடுக்கலாம். ஷீட் பைல் கொடுத்தனா லென்த் ஆஃப் சீப்பேஜ் அதிகமாகும், ஃபாலோ ஆகும். சீப்பேஜ் ப்ரெஷர் கம்மியாகும். ஸோ அப்போ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து 0 ஆகும். இதுதான் கான்செப்ட். புரியுதா? எஸ் சார். இது உங்களுக்கு பாயிண்ட்ஸா நான் எழுதி கொடுக்கணுமா, வேணுமா? ஒரு பாயிண்ட் போ எழுதுங்க சார். இப்போ புரியும், அதுக்கப்புறம் மறந்துடும் சார். ஆமா, கரெக்ட் தான். சரி, ஓகே. ஆக்சுவலி there is a good ideology. I will give you points. Okay, don't worry. சரியா? ஃபர்ஸ்ட் இந்த குயிக்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் நீங்க காப்பி பண்ணிட்டு என்ன சொல்லுங்க, நான் எழுதி போடுறேன். இந்த ரெவடி மட்டும் எழுதி போடுறேன். சரியா? ஓகே சார். ஃபைன். ஸோ இப்போ அடுத்து வந்து ஹைட்ராலிக் கிரேடியன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெட் லென்த், பொட்டன்ஷியல் லென்த் பை லென்த் ஆஃப் சீபேஜ். இதுல எங்கேயாவது சாயில் ப்ராப்பர்ட்டி இருக்கா? இல்ல இந்த சார். ஈக்குவேஷன்ல சாயில் ப்ராப்பர்ட்டி இருக்கா? அப்ப ஆக்சுவல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் வாட்? இண்டிபெண்டன்ட் ஆஃப் சாயில் சாயில் ப்ராப்பர்ட்டி. அது எதை பொறுத்து மட்டும்தான் இருக்கு? ஹெட் லென்த் ஆஃப் சீபேஜ மட்டும் பொறுத்து தான் இருக்கு. சரியா? ஆனா எஸ் சார். கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் வந்து எதை பொறுத்து இருக்கு? இட் இஸ் ஒன்லி டிபெண்டன்ட் ஆன் வாட்? சாயில். ஆயில். என்னப்பா, சாயில் ப்ராப்பர்ட்டியை பொறுத்து இருக்கு. கரெக்டா? ஆமா. எஸ் சார். இது ஒரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அப்போ I is equal to IC by factor of safety. கரெக்டா? சொல்லுங்க. எஸ் சார். I is equal to IC-ன்றது என்ன? G minus 1 by 1 plus C into factor of safety. கரெக்டா? Right? Now, so I is equal to G minus 1 by 1 plus C factor of safety. Void ratio-க்கும் porosity-க்கும் உள்ள ரிலேஷன் பண்ணுங்க. Void ratio in terms of porosity. n divided by 1 n divided by 1 1 minus n. N by 1 minus n. So pi is equal to G minus 1 by 1 plus E க்கு பதிலா n by 1 minus n கிராஸ் மல்டிப்ளை. into factor of safety. சரியா? So இப்போ LCM எடுத்தீங்கன்னா what is LCM? 1 minus n So இப்போ மேல 1 minus n வரும் plus n plus by n n cancel 1 ஆயிடும். minus n into g factor of minus 1 into 1 minus n mm, into factor of 50 வரும் சார். which implies I is equal to factor of safety கீழே தான் வரும். Be careful. ஓ ஐம் சாரி. ஆமா டிவைட்ல இருக்கு சார். சாரி சார். 1 by factor of safety. Pi is equal to இது மேல போயிடுமா? என்ன வரும்? G minus 1 into 1 minus n by fact. இந்த ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? ரெஸ்பான்ஸ். எஸ் சார். ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுட்டா போதும், இன்னொன்று டெரைவ் பண்ணிக்கோங்க. இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க. It's not a big deal. Okay. Is it clear? Any doubt on this? Any doubt on this response? clear sir. பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்களா? எனக்கு ஃபர்ஸ்ட் நான் பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணிடுறேன். டேக் ஸ்கிரீன்ஷாட். Right, I will share my screen. Can you see these points? Please respond. எஸ் சார். பூபதி தெரியுதாப்பா இந்த பாயிண்ட்ஸ்? visible sir. Please take down these points. சார், ஒன் டவுட் சார். Yes, please. What is it? சார் சார் குவிக் கண்டிஷன் வந்து ஃபைன் சாண்ட்ல தான் நடக்குமா? கோர்ஸ் சாண்ட்ல நடக்காதாங்க சார்? ஏன்? கோர்ஸ் சாண்ட்ல நடக்கும். ஜெனரல் நார்மலா சீபேஜ் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா அந்த சீபேஜ் ப்ரெஷர் வந்து பத்தாது. ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே. லிசன் ஹியர். Whiteboard. Yeah. See, listen here. That's a very good question. ஸோ இப்போ இதுதான் வியர்னு வச்சுப்போம். சரியா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு வேளை இது மாதிரி கோர்ஸ் சாண்ட் இருக்கு அப்படின்னா, கோர்ஸ் சாண்ட்னா சைஸ் பெருசு. கரெக்டா? எஸ் சார். ஸோ இப்போ வாட்டர் வந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகி வெளியில வந்துடும். கரெக்டா? ஆமா சார்.
ஈஸியா வந்து எஸ்கேப் ஆகி வெளியில வந்துடும். அப்ப வாட்டர் மட்டும் வெளியில வரும் ஈஸியா. ஓகே சார். இதுவே வந்து ஃபைன் சாண்ட் இருக்குன்னா தண்ணி வந்து என்ன பண்ணா அந்த ஃபைன் சாண்டை வெளியில கொண்டு வரும். அது புரியுதா? ஓகே ஓகே. ஸோ அப்ப இதுக்கு கம்மியா நார்மல் சிபிஹெச் ப்ரெஷர்ல இங்க குயிக் சாண்ட் கண்டிஷன் நடக்கும். ஆனா இந்த இடத்துல நார்மல் சிபிஹெச் ப்ரெஷர் வந்து பத்தாது. இந்த இந்த கோர்ஸ் அண்ட் எல்லாத்தையும் வெளியில வாஷ் அவே பண்ணணும். புரியுதா? அப்ப சிபிஹெச் ப்ரெஷர் கம்மியா இருந்தா பத்தாது. அப்ப ஒருவேளை ஹை சிபிஹெச் ப்ரெஷர் இருக்கு, ஹை குவாண்டம் ஆஃப் சிபிஹெச் ப்ரெஷர் இருக்குன்னா அந்த கேஸ்ல இது வெளியில வரும். புரியுதா? வெளியில வர ஆரம்பிக்கும். அப்போ குயிக் சாண்ட் கண்டிஷன் பாசிபிள். ஓகே சார். ஓகே. ஹை சிபிஹெச் ப்ரெஷர்ல பாசிபிள். ஓகே ஓகே சார். பட் இங்க வந்து நார்மலாவே நடக்கும் குயிக் சாண்ட் கண்டிஷன். அதுதான் வித்தியாசம். ஓகே சார். ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட், ரைட்? I got it, sir. Yeah. I can share the points. Copy this now. Sir, 7th point continuation. Everyone completed 6 points. Respond. 6 point complete பண்ணிட்டீங்களா? சரிப்பா. Yes, sir. Sir, artesian well na எதை சொல்றாங்க? Students, have you completed? Yes, sir. Have you completed? Sir. Yes, Semi. See, this is in terms of total stress. Don't take this. நம்ம ஒரு derivation போட்டோம்ல, அதை எடுத்துக்கோங்க. சரியா? இந்த பாயிண்ட் நம்பர் 10 இருக்குல்ல, பாயிண்ட் நம்பர் 10 வந்து டோட்டல் ஸ்ட்ரெஸ் வச்சு டிரைவ் பண்ணலாம். அதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, தேவை கிடையாது. நம்ம போட்டதே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல டிரைவ் பண்ணலாம். இது தேவை கிடையாது. இதுக்கு கீழே வந்து நீங்க போட்ட டெரிவேஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு டெரிவேஷன் போட்டீங்களா காமா சப்ப வச்சு, ப்ளீஸ் ஃபாலோ தட். ப்ளீஸ் டோன்ட் ஃபாலோ திஸ். இது எப்படி வருது அப்படின்றத நான் நியூமரிக்கல் வச்சு சொல்லித்தரேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே, ரெண்டு வகையா போடலாத. ஐ வில் டீச் யூ யூசிங் தட் நியூமரிக்கல். இப்போதைக்கு இந்த பாட் காமா செட் வந்து காப்பி பண்ணாதீங்க. ஓகே, ப்ளீஸ் லீவ் திஸ் அண்ட் மூவ் டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட். சொல்லுங்க, எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? ஆர்டிஷியன் வெல்லான்னு கேட்டிருந்தார் சார். ஆர்டிஷியன் வெல்ல அந்த நார்த் இந்தியா எல்லாம் இருக்கும் பாத்துக்கீங்களா, தண்ணி நீர் ஊற்று அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி தானா வரும் மேல, கிரவுண்ட் வந்து தண்ணி மேல தானா வரும், அதுதான் ஆர்டிஷியன் வெல். அது ஸ்ப்ரிங் இல்லையா சார்? ஆர்டிஷியன் ஸ்ப்ரிங் தான் சார். டைப் ஆஃப் ஸ்ப்ரிங். அது ஸ்ப்ரிங் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? தட் இஸ் நாட் அ ஸ்ப்ரிங். நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஸ்ப்ரிங்னு தான் சொல்லுவோம். பட் ஆர்டிஷியன் வெல்ல கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். பட் அது ஸ்ப்ரிங் இல்லை, ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆர்டிஷியன் வெல் நான் காட்டுறேன், முடிஞ்ச இமேஜ் எடுத்து காட்டுறேன். ப்ளீஸ் காப்பி திஸ். ஐ வில் ஷோ தி இமேஜ். ஆர்டிஷியன் வெல்லில இருக்கிற ஸ்ப்ரிங் ஆர்டிஷியன் ஸ்ப்ரிங்கா சார்? இல்ல இல்ல இல்ல, நான் காட்டுறேன். நீங்க ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஆர்டிஷியன் வெல் அது இருக்கு. Friends, have you copied? Finished, sir. Is it done, everyone? Please respond. Over, sir. Okay, 11 points முடிஞ்சதா? Next point நான் காட்டுறேன். Please copy this. Have you copied this point? Copy பண்ணிட்டீங்களா? Diagram only, sir. Okay, good. Please copy. Students, have you copied? Have you copied? Yes, sir. You copy this. Last point. Please copy this. இது இன்னும் காப்பி பண்ணல இந்த பாயிண்ட். ஏமா? இல்ல சார். Please copy this. Students, have you copied? No, sir. Students, have you completed? Yes, sir. Copied. Is it done, everyone? Respond. Anita, முடிச்சிட்டீங்களா? Finished, sir. Preventive measure for quicksand condition. சார் அந்த 10th பாயிண்ட்க்கு நோட்ஸ் கொடுக்குறீங்க.
சார் சீப்பேஜ் அண்ட் பைப்பிங் வந்து நீங்க ரைட் பண்றேன்னு சொன்னீங்களே. Friends, everyone copied? Everyone copied, respond? Yes, sir. Fine, we'll go to the next part. You solve this question. Question that solve பண்றீங்களா? Yes, sir. Try this question. 0.14 sir. 0.1 minute. 94 sir. 34. 0.94. 94 is wrong. 34 is 34. correct. 34 is correct. Good. Everyone got the answer? By this much time. What is the answer, Bhupati? 0.94 sir. என்னம்மா? 0.94. 0.94 எப்படி இப்போ 0.94 வரும்? What is the formula? IC is equal to G minus 1 into சொல்லுங்கப்பா 1 minus n. எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஏன் 0.91 சொல்றீங்க? 1 minus 0.8% is nothing but 0.8, கரெக்டா? இப்போ 1.7 into 0.2 is equal to, இது வந்து 100 minus 18 எடுத்துட்டீங்களா? ஏன் வராது? ஓகே, 0.34. இல்ல சார், GS minus 1 divided by 1 plus C அந்த ஃபார்ம் எடுத்துட்டேன் சார். 1 plus C இங்க என்ன போராஸ்டி தானே கொடுத்துருக்காங்க, ஏன் அதை எடுத்தீங்க? 0.34 sir. 0.34. Please read the question carefully. Is it clear? புரிஞ்சுதா அது? நெக்ஸ்ட் போலாமா? காப்பி திஸ், காப்பி பண்ணுமா பூபதி? பண்ணுங்க. காப்பி சார். Is it done, everyone? Respond. Is it done, students? Have you copied? Yes sir, copied. Anita, முடிச்சிட்டீங்களா? Anita? Done sir, Have you done sir. completed? Yeah. Okay, take the next question. Try this. And try the next question. 0.5 sir. It's good. Very good. First one எல்லாருக்கும் ஆன்சர் இருந்தா, what is the answer? Porosity is equal to E by 1 plus E half வரும், அதை அடிச்சா 1 by 1 plus 1 1 by 2 0.5. இந்த இது கொண்டு பிடிங்க. Try to find the degree of saturation, make it faster. 0.9 sir. 0.9 sir. Yes. GW is equal to SE. S is equal to GW by E. 2.7 into 0.4 by 1. You simplify this, you'll get 0.9. In percentage, it is 90%. Is it clear? Bhupati போட்டிங்களாப்பா? Yes sir. நெக்ஸ்ட் போலாமா? போலாம் சார். கொஸ்டின் நீங்க ட்ரை பண்றீங்களா? நான் சால்வ் Yes பண்ணவா? sir. Sir, try பண்றோம். சார் 0.18 சார். 0.18. 18 சார். Please check it. 18. Yes sir. ஆமா சார், 0.18 தான் வருது. 198 18. வெறும் 18 sir. வெறும் 18 தான் வருது சார். We'll check. Okay. See, இப்போ safe hydraulic 0.18 வருது sir. Okay. So G minus 1 by 1 plus E by factor of Sir, safety. simple formula இருக்குல்ல sir, G minus 1 by 1 டைரக்டா சிம்பிளிஃபைட் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா போட்டுக்கலாம்ல sir. இது போட்டு தான் இன்னும் Good. porosity தான் கொடுத்திருக்காங்க. நமக்கு. So G minus 1 into 1 minus n by factor of safety. So that is equal to
2.5 0.5 minus 1 into 1 minus minus 1 0.4 divided by 5. into 1 minus 0.4 by 5. So that is equal to 1.5 into 0.6 by 5. Good. 0.3, 0.18. Correct. Yes, sir. Next question போலாமா? பூபதி காப்பி பண்ணிட்டீங்களாப்பா? காப்பீடு சார். ஒன்ஸ் அகைன். இது வந்து கண்டிப்பா 3 மார்க் வரும்பா டிஆர்பிக்கு இந்த சாப்டர்ல இருந்து. சரியா? ஒரு 1 மார்க் வரும், ஒரு 2 மார்க் வரும். சார் இதுல ஒரு ஐஏஎஸ் क्वेश्चन ஒன்னு எம்பாக்மென்ட் பாரோடு சம்திங் ஏதோ ஒன்னு போட்டுருந்தாங்க சார். அது லாஸ்ட்ல ஐஏஎஸ் क्वेश्चन லாஸ்ட் பேஜ்ல போட்டுருந்தாங்க. அது ஒண்ணுமே புரியல சார். இந்த क्वेश्चन எனக்கு அனுப்புங்க. டெலகிராம்ல போட்டுமா சார்? ஆமா, குரூப்ல போடுங்க. மத்தெல்லாம் சால்வ் பண்ண முடிஞ்சதா? அதெல்லாம் ஈஸியா இருந்துச்சு சார். போடுங்க. ஓகே. 1 minute சார். போடுங்க. சார் எஸ். இந்த குயிக்சாண்ட் கண்டிஷன்ல இருந்து மட்டும் 3 மார்க்ஸா சார்? ஆமா, குயிக் சாண்ட் கண்டிஷன்றது ஒரே பாயிண்ட்மா. அது மொத்த சாப்டர்ல இருந்து சொல்றேன். அதுல இருந்து எப்படி 3 மார்க் வரும்? ஓகே சார். I said that the relation சாப்டர்ல இருந்து 3 மார்க் வரும்னு சொன்னேன். ஓகே சார். குயிக் சாண்ட்ல இருந்து 1 மார்க் வரும் கண்டிப்பா. அது நான் சொல்றேன். மேபி அவன் குயிக் சாண்ட் டச் பண்ணலாம், அது பண்ண முடியாது. ஓகே, பட் குயிக் சாண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஜெனரலி. மொத்த ரிலேஷன் சாப்டர்ல இருக்க எல்லா விஷயங்களும் படிச்சீங்கன்னா you will get 3 marks. வேற ஒரு क्वेश्चन கொடுப்பா, போடுறீங்களா? சால்வ் பண்றீங்களா? சார் அந்த क्वेश्चन போஸ்ட் பண்ணுங்க, அதையும் நான் சால்வ் பண்றேன். பட் இப்போதைக்கு நான் ஒரு क्वेश्चन சார் சால்வ் பண்றீங்களா? இது பண்ணிட்டேன் சார். போஸ்ட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டு இருக்கேன் சார். பண்ணியாச்சு சார். போட்டீங்களாமா குரூப்ல? Fine, please solve this question. நான் क्वेश्चन தரவா, போடுறீங்களா? இது வரைக்கும் சார் லோட் ஆயிட்டு இருக்கு சார். சென்ட் பண்ணிட்டேன் சார். நான் அதாவட்டும், அது அப்புறம் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு ஒரு क्वेश्चन சால்வ் பண்ணும். 0.3 33.33%. 33.33%. Good. Very good. That is the exact answer. See, others got the answer. Mass specific gravity என்ன? gamma d by gamma. இது வந்து dry conditionல இருந்துச்சுன்னா என்ன வரும்? gamma d by gamma w. அது எவ்வளவு கொடுத்துருக்கான்? 1.5 கொடுத்துருக்கானா? கொஸ்டின்ல உங்க சின்ன மிஸ்டேக், இங்க கிராம் பர் சிசி வரக்கூடாது. ஏன்? ஏன்னா என்னது இது? ஸ்பெசிபிக் கிராவிட்டி. கரெக்டா? சொல்லுங்கப்பா. இப்போ 1.5 is equal to gamma d by gamma w. ஸோ gamma w ஓட சிஜிஎஸ் சிஸ்டம் என்ன? 1 கிராம் பர் சிசி. சொன்னா சொல்லியிருப்பேனே. அது ஜெனரல் வேல்யூ தானே சார்? கிராம் பர் சிசில. ஆமா, இன்டு 1 இஸ் ஈக்குவல் டு gamma d. ஸோ gamma d ஓட வேல்யூ என்ன? 1.5 gram per centimeter cube. We know that gamma d is equal to bulk unit weight by 1 plus சொல்லுங்கப்பா water content. கரெக்டா? இப்போ dry unit weight என்ன? 1.5. bulk unit weight என்ன? What is bulk unit weight? 2. What is the value? 2. கரெக்டா? ஸோ அப்போ 1.5 is equal to 2 by 1 plus water content. So 1 plus water content is equal to 2 by 1.5. So water content is equal to 2 by 1.5 minus 1. Water content is equal to 2 minus 1.5 by 1.5. That is equal to 0.5 by 1.5. We cancel this 1 by 3. That is equal to 0.3333. That is equal to 33.33%. புரிஞ்சுதா? இது clear? பூபதி புரிஞ்சுதா? சார் கிளியர் சார். Take down this.
ஃபர்ஸ்ட் பேஜ் காப்பி பண்ணிட்டீங்களா? அந்த காமா டிக்கு ஃபார்முலா என்ன சார்? ட்ரை யூனிட் வெயிட்க்கும் பல்க் யூனிட் வெயிட்க்கும் என்ன ரிலேஷன்? What is the relation? Dry unit weight is equal to bulk unit weight by 1 plus water content. வந்தாதான் எனக்கு வர்ற பால புடி தம்பி, வர்ற பால புடி. 3 வாரம் நின்னுனா அதுக்கு பத்தி 4 பால் வரட்டும், 4மே கேட்சா வரட்டும். அது துப்புடா என்னடா பேசுற? பால புடி புடிதான் வரும். அப்ப நாங்களே எங்க நிக்கலையா? ரெகுலரா பால் சரி தொட்டி. Erin copied this first page. Yes sir. Is it done? Sir, copied sir. Okay, so go for lunch and next session starts by 3. அதில் ஏதாவது சேஞ்சஸ்னா நான் குரூப்ல போடுறேன். சரியா? இப்போதைக்கு 3 o'clock ஸ்டார்ட் ஆகும் next session. Okay. Okay sir. Go for lunch and join by 3. Okay. If there is any update, I will update you. Thank you.